நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். ஆப்பிள் A19 Pro அண்ட் 80 Lite Gen 5 கோல்காமோட அந்த SoC இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸ் தான் இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். A19 Pro ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதே சமயத்தில் ஹீட்டிங் இஷ்யூஸ்ங்கிறது இந்த ரெண்டு SoCல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது இரண்டுமே பாத்தீங்கன்னாக்கா 3 நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷன்ல தயாரிக்கப்பட்ட SoC தான். TSMC கூட டைப் பண்ணி தயாரிக்கப்பட்ட அந்த SoCs தான். ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல்னாக்கா ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே ஹை குவாலிட்டி செமிகண்டக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செமிகண்டக்டரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செமிகண்டக்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலனாக்கா, இப்ப சாதாரணமா ஒரு காய்கறி இல்ல ஒரு பழம் வந்து நீங்க போய் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம் கடையில. அந்த பழம் பாத்தீங்கன்னாக்கா தயாரிக்கிற இடத்துல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸா பிரிக்கப்பட்டிருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும், செகண்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு ஒன்று தனியா வச்சிருப்பாங்க. அதே சமயத்துல கொஞ்சம் விலை குறைஞ்சு நம்ம வெளியூருக்குலாம் தள்ளுறதுக்குன்னு ஒரு குவாலிட்டி வந்து இருக்கும். அந்த மாதிரி தரம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதனாலதான் நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா, குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு ஹைப்பர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்களுக்கு போனீங்கன்னாக்கா வேரியஸ் பிரைசஸ்ல நம்மளால ஒரே பழத்தையே பார்க்க முடியும். அந்த பழத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா பலவிதமான கேட்டகரிஸ் வந்து இருக்கும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை வந்து டைரக்டா அப்படியே எடுத்துக்காதீங்க. இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துட்டோம்னாக்கா சிம்லா ஆப்பிள், ஊட்டி ஆப்பிள், ராயல் காலா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி அதோட பிரைஸ் எல்லாம் வேரி ஆகுது இல்லையா? இது அப்படியே அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. மறுபடியும் நான் வந்து சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக ரொம்ப சிம்பிளிஃபைடா நான் வந்து சொல்றேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்லயும் குவாலிட்டி வந்து இருக்கு. முதல் தர செமிகண்டக்டரை பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆப்பிள் வந்து அதிக பிரைஸ் கொடுத்து வாங்கி வச்சிருவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னாக்கா ஆப்பிளுக்கு தயாரிக்கப்படக்கூடிய அந்த SoCs வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். பவர் கன்சப்ஷன் வைஸும் ரொம்ப பெட்டரா தான் செயல்படும். சோ A19 Pro பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு 3 நானோமீட்டர் SoC. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே போல தான் Qualcomm Snapdragon 80 Lite Gen 5யும் ஒரு 3 நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷன்ல தயாரிக்கப்பட்ட ஒரு SoC தான். CPU கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல ஆப்பிள் பாத்தீங்கன்னாக்கா 4 பவர் எஃபிஷியன்சி கோர் வந்து யூஸ் பண்றாங்க. நான் வந்து 80 Lite Gen 5 தொடர்பாக ஏற்கனவே ஒரு தனியா செப்பரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுலயே சொல்லியிருக்கேன், அவன் வந்து எல்லா கோருமே ஓரியன் கோர் தான். அவன் எஃபிஷியன்சிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி எனக்கு வந்து தெரியல. அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு SoC அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமைஸ்டா தான் இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த ஜிபியும் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிளோட ஆப்டிமைசேஷன்ல பெட்டரா தான் செயல்படும். ஆப்பிளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது A19 Proவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அது அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஆப்பிள் நிறுவனம் அந்த A19 Pro யூஸ் பண்ண போகுது. வேற எந்த மொபைல் நிறுவனமும் அதை வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை கஸ்டமைஸ் எல்லாம் பண்ண போறது கிடையாது, ஆப்டிமைஸ் எல்லாம் பண்ண போறது கிடையாது. பட் ஆப்பிள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்டிமைசேஷனை இந்த A19 Proவை கொண்டு உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆரம்பத்தில் கண்டிப்பா அதுல ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கே தெரியுது, அவங்களும் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க Qualcomm மாதிரியே. ஸோ Qualcommல ரே ட்ரேசிங் மாதிரியான சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால கேமிங்க்கு அது இன்னும் பெட்டரா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆன பொழுதும் பாத்தீங்கன்னாக்கா டே டு டே டாஸ்க்கு ஆப் ஓப்பனிங் ஸ்பீட்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆப்பிள்ல தான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன். அதே மாதிரி எஃபிஷியன்சியும் பாத்தீங்கன்னாக்கா பெட்டரா இருக்கலாம். பட் வந்து இந்த Qualcomm SoC யூஸ் பண்ற இந்த சைனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் 7000 mAh பேட்டரி, 7500 mAh பேட்டரின்னு அவங்க பேட்டரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வேணா பேட்டரி லைஃப்ல உங்களுக்கு டிஃபரன்சஸ் ஃபீல் ஆகலாம் அந்த மொபைல் போன்ல. பட் ஆப்பிள் வந்து 5000 mAh இருந்தாலும் அவங்க வந்து பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி தான் ஒரு அவுட்புட்டை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆப்பிளுக்கு தான் எட்ஜ் இருக்குது, A19 Proவுக்கு தான் எட்ஜ் இருக்கு. பட் Qualcomm 80 Lite Gen 5 SoC எந்த விஷயத்துல ஆப்பிள் A19 Proவை தூக்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஃபீல் பண்றேன்னா, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த AI கேப்பபிலிட்டிஸ் மாதிரியான விஷயங்கள்ல, ஏன்னா நியூரல் ப்ராசஸிங் யூனிட்ல Qualcomm வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சமீப காலத்துல நமக்கு அது தெரிய வருது. குறிப்பா இந்த வருஷமும் பாத்தீங்கன்னாக்கா ஹெக்ஸகன் AI NPU தான் அவங்க வந்து யூஸ் பண்ண போறாங்க. 60+ டாப்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஆப்பிள் AI மாதிரியான அந்த கேப்பபிலிட்டிஸ்ல, குறிப்பா ஆன் டிவைஸ் AI கேப்பபிலிட்டிஸ்ல தூக்கி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாகவே நம்பலாம். பட் அதை யூஸ் பண்ற அந்த மொபைல் போன் பிராண்ட்ஸ் அதை எப்படி எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கிறதும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மொபைல் போன் பிராண்ட்ஸ் இப்போ சாம்சங் மாதிரியான பிராண்ட் எல்லாமே கேலக்ஸி AI மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து முன்னிறுத்துறாங்க. அவங்க வந்து இதை பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி ஆப்பிள்ல இருக்கிற அந்த AI கேப்பபிலிட்டிஸை விட ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு AI கேப்பபிலிட்டிஸ் கொண்ட ஒரு மொபைல் போனா சாம்சங் S26 அல்ட்ராவை அவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம். அது மட்டும் இல்லாம பிக்சல் சைட்லயும் இந்த மாதிரியான SoCக்கு அவங்க போறது கிடையாது. அவங்க டென்சாருக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அதனால அவங்கள இதுக்குள்ள நம்மளால கொண்டுட்டு வர முடியாது. ஒருவேளை பிக்சல் மாதிரியான ஒரு மொபைல் போன் பிராண்ட் வந்து இந்த Qualcommோட SoC யூஸ் பண்ணாங்கனாக்கா அதுல இருக்கக்கூடிய அந்த ஹெக்ஸகன் NPU அவங்க வந்து எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு வந்து டிஃபரன்சஸை பிராக்டிகலாவே ஃபீல் பண்ண முடியும். பட் இப்போ வந்து சாம்சங் மட்டும்தான் இவனுக்கு டஃப் கொடுப்பான் AIல அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஷோமி கிட்டத்தட்ட வராங்க. பட் என்னதான் இருந்தாலும் AI கேப்பபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங் தான் இங்க டாப் நாட்ச்ல செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிக்சலும் பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. பட் அவங்க டென்சார் அவங்கள நம்ம வந்து இதுக்குள்ள கொண்டுட்டு வர முடியாது. Qualcomm சைட்ல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா
சாம்சங் தான் டாப்ல வந்து இருக்காங்க ஏஐ கேப்பபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும். அந்த அளவிற்கான ஒரு ஏஐ கேப்பபிலிட்டிஸ் கொண்ட ஒரு மொபைல் போனா கண்டிப்பா A19 Pro SoC கொண்ட ஒரு மொபைல் போனா ஆப்பிளால கொடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். இவங்களோட கஸ்டமைஸ்டு என்பியூலையும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் என்பியூ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுல வந்து 40 டாப்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஒரு கிளைம் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அப்டேட் மூலியமா இந்த ஏஐ கேப்பபிலிட்டிஸ்ல அவங்க எந்தெந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுப்பாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 24 ஜிபிக்கான LPDDR5X ரேமுக்கான சப்போர்ட் வந்து ரெண்டு மொபைல் போன்லயே காமனா வந்து இருக்க போகுது. அதாவது ரெண்டு SoCலயும் காமனா வந்து இருக்க போகுது. அது ஆப்பிள் தான் யூஸ் பண்ண போறாங்க. அவங்க சொல்றதுதான் ரேம், அவங்க வைக்கிறது தான் ரேம். ஸோ அதை பத்தி நம்ம வந்து பேச வரும்ல. பட் அதுலயும் வந்து 24 ஜிபிக்கான LPDDR5X ரேமுக்கான சப்போர்ட் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுத்திலயுமே UFS 4.0க்கான சப்போர்ட் வந்து இருக்க போகுது. ஸோ ஸ்டோரேஜ், அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இதெல்லாம் வந்து பெட்டரா தான் இருக்க போகுது. பட் என்னதான் இருந்தாலும் ஆப்பிள் இருந்து நம்ம டேட்டாவை பேக்கப் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆப்பிள் டு ஆப்பிள் ஈஸியா நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். பட் ஆப்பிள் மொபைல்ல இருந்து நம்ம ஒரு லேப்டாப்புக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருதுன்னு சொல்லலாம். அவ்வளவு நேரம் எடுத்துக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டுட்டு வந்தாங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இது வந்து HDR10+ வீடியோ. ஸோ மறக்காம அது தொடர்பான விஷயங்களையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. S24 Ultraல HDR10+ அண்ட் லாக் மோட் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி முடிச்ச பிறகு பார்க்கலாம். A19 Proவோட GPU பொறுத்த வரைக்கும் சஸ்டைன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. வேற 80 Lite Gen 5 பொறுத்த வரைக்கும் அதில் த்ராட்லிங் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. இதுக்கு காரணமா பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்பிளோட எக்கோ சிஸ்டம் தான். ஆப்பிள்குள்ளேயே அதை யூஸ் பண்ண போறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா அதை பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எட்ஜ் வந்து இருக்குது. இதை வந்து வேரியஸ் மொபைல் போன் பிராண்ட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க. ஐ மீன் யூஸ் பண்ண போறாங்க. iQOO 15ல வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாம Xiaomi 17 Proல இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதாவது Xiaomi 17 சீரிஸ்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போமே. ஸோ அவங்கலாம் எந்தெந்த மாதிரி இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காம்பாக்டான மொபைல் போன்லயே வந்து இருக்க போகுது. 6.3 இன்ச் கொண்ட ஒரு மொபைல் போன்லயும் இந்த 80 Lite Gen 5 வந்து யூஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி 6.7 இன்ச் கொண்ட ஒரு மொபைல் போன்லயும் இந்த 80 Lite Gen 5 யூஸ் பண்ண போறாங்க. ஸோ வேரியஸ் பிராண்ட்ஸ் இதை யூஸ் பண்றதுனால இதுக்கு வந்து ஒரு டிராபேக் இருக்கு. ஸோ எந்த பிராண்ட் பெட்டரா அதை யூஸ் பண்ணிருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கினோம்னாக்கா அப்ப நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். இப்போ வந்து டைரக்டா பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து GPUல சஸ்டைன்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு CPU அண்ட் GPU பெஞ்ச் மார்க்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க Orion Core யூஸ் பண்ண இந்த 80 Lite Gen 5ஓட அந்த AnTuTu ஸ்கோர் எல்லாம். ஸோ அதை பத்திலாம் நம்ம இங்க பேச போறது கிடையாது. அது எல்லாமே ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது. பட் ரியல் லைஃப்ல when compared to A19 Pro 80 Lite Gen 5க்கு எந்த இடத்துல எட்ஜிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா கேமிங்ல ஓரளவுக்கு எட்ஜை நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். கொஞ்சம் பெட்டரா அது செயல்படுற மாதிரி. அதே மாதிரி NPU லெவல்ல கண்டிப்பா அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஆன் டிவைஸ் ஏஐ கேப்பபிலிட்டிஸ்ல நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்க்கலாம். பட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எந்தெந்த மொபைல் போன் பிராண்ட்ஸ் அதை யூஸ் பண்றாங்கிறத பொறுத்தது தான் அது. அதுல நம்ம ஒரு பெரிய கருத்தை சொல்ல முடியாது. அது தவிர்த்துன்னு பாத்தீங்கன்னாக்கா பவர் எஃபிஷியன்சிக்கு இங்க A19 Pro வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். ரெண்டுத்திலயுமே Wi-Fi 7 மற்றும் Bluetooth 5.4க்கான சப்போர்ட் இருக்க போகுது. ஸோ ரெண்டு SoCயும் பாத்தீங்கன்னாக்கா பெட்டரான SoCs தான். பட் இங்க ஆப்பிளுக்கு இருக்கக்கூடிய ஒரே அட்வான்டேஜ் நான் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆப்பிளோட எக்கோ சிஸ்டம் தான் இங்க ஒரு அட்வான்டேஜா ஃபீல் ஆகுது. அது எப்படி இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல செயல்படுது அப்படிங்கறதை நம்ம வந்து பார்க்கணும். ஆரம்பத்துல டிவைசஸ் லான்ச் ஆன உடனே இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிட முடியாது. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல இல்ல நாட்கள்ல தான் ரெண்டு மொபைல் போனையும் சைட் பை சைடு வச்சு நம்மளால கம்பேர் பண்ண முடியும். பட் ஆப்பிள்ல எப்படி அந்த ஆப் ஓப்பனிங் ஸ்பீட்லாம் இன்னும் பெட்டரா இருக்கும் ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணும் போதுங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன். அதுலலாம் எனக்கு வந்து ஆப்பிள் மேல வந்து நல்ல நம்பிக்கை தான் இருக்கு. பட் நாளடைவுல ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அவங்க வந்து இந்த OTA அப்டேட் சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் புஷ் பண்ணும்போது அடுத்தடுத்த iOS வெர்ஷன்ல இந்த பழைய SoCலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ப்ரோ மேக்ஸ் சீரிஸ்க்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அதுல வந்து 19 Pro இருக்க போகுது. அது வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லலாம். பட் அப்படி இருந்தாலுமே ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஆப்பிள் போன் அந்த புதுசா வரக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் வச்சுக்கிட்டு பெட்டரா செயல்படுதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை நான் ஏன் சொல்றேன்னாக்கா இப்ப ஆப்பிள் 17 சீரிஸ் வந்து இருக்குது. 13 Pro Max வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. நீங்க யாராவது 13 Pro Max இல்ல 14 Pro Max எல்லாம் வச்சிருந்தீங்கன்னாக்கா அல்ல பேட்டரி பேக்கப்லாம் எப்படி இருக்குங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ரொம்ப பேசிக் லெவல்ல தான் அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். இன்னும் டீப்பான அனாலிசிஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல அந்த டீப்பான அனாலிசிஸை நான் வந்து போஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். இன்னும் டீப்பா இறங்கி அதுல அனலைஸ் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ நம்ம ரொம்ப பேசிக்கா தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் A19 Proக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ஆப்பிள் எக்கோ சிஸ்டம், 80 Lite Gen 5 இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்றது, நிறைய கம்பெனிஸ் அவங்கவுங்க கஸ்டமைஸ்டா வந்து யூஸ் பண்ணிக்கிறது. பட்
எப்படி இருந்தாலுமே ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து அதை நல்லா எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 80 Lite Gen 5 மற்றும் இந்த A19 Pro பத்தி உங்களுடைய ஒப்பீனியனை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க, உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.